முந்தைய ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தெய்வ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலைவடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். Many a time I heard preachers saying that this is the most difficult hour. இதுதான் மிக கடினமான ஒரு வேலை என்று பிரசங்கியர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். But in our church I never found this hour a very difficult hour. ஆனால் நம்முடைய சபையில இது மிக ஒரு கடினமான ஒரு மணி வேலையாக எனக்கு தோன்றவில்லை. I could see that you all are really very fresh. நீங்க எல்லாரும் மிக புத்துணர்ச்சியா இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. I really praise God for the anointing that is resting upon us. நம்ம மீது இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். One more time I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஒரு முறையாக கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். Just 2 days back, 2 நாட்களுக்கு முன்பாக when I was reading the Bible, நான் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும்போது the anointing of the Lord came upon me mightily. மிக வல்லமையாக கர்த்தருடைய அபிஷேகம் என் மீது வந்தது. I could feel the very presence of God very close to me. கர்த்தருடைய சமூகம் எனக்கு மிக அருகாமையில் என்னால் உணர முடிந்தது. I truly felt as if the Lord God has come to welcome me with some gifts. ஒரு சில வெகுமதிகளோடு என்னை வரவேற்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் வந்திருக்கிறது போல எனக்கு தோன்றியது. Just I came to verse 3 of Psalm 21. சங்கீதம் 21ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திற்கு நான் வந்தேன். For thou preventest him with the blessings of goodness, thou settest a crown of pure gold on his head. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். I was reading that in Tamil. அதை நான் தமிழில் வாசித்துக் கொண்டிருந்தேன். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்து with rich blessings you came to meet the king you have anointed. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை நீர் சந்திக்க வருகிறீர். And you set a crown of pure gold upon his head. அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் ஒன்றை வைக்கிறீர். I just imagine at my table as if the Lord God has come to welcome me. கர்த்தர் என்னை வரவேற்கும்படியாக என்னுடைய மேஜைக்கு வந்திருக்கிறது போல நான் உணர்ந்தேன். I am returning from a war. நான் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிறேன். I am returning from a campaign. நான் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிறேன். With the Lord's victory. கர்த்தருடைய ஜெயத்தோடு கூட. And the Lord is coming to meet me. கர்த்தர் என்னை சந்திக்கும்படியாக வருகிறார். The Lord sets a crown of pure gold on my head. பசும் பொன்னினாலே ஆன கிரீடத்தை என்னுடைய தலையிலே கர்த்தர் வைக்கிறார். When I was just reading this passage, நான் இந்த பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே the bell rang. அங்கே ஒரு மணி அடித்தது. And we saw a saint, a mighty servant of God was there. அங்கே ஒரு கர்த்தருடைய பெரிய பரிசுத்தவான் வந்திருந்தார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. That morning was really a wonderful morning. அந்த காலை வேளை உண்மையாகவே அற்புதமான ஒரு காலை வேளையாக That morning the spirit of the Lord was speaking to me on this passage. அந்த காலை முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியில் இருந்து என்னோட My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. This passage is prophetically speaks about Messiah. இந்த பகுதி தீர்க்கதரிசனமாக மேசியாவை குறித்து சொல்லுகிறது. And also it has got a reference to David. அது தாவீதுக்கும் ஒரு குறிப்பு உள்ளதாக இருக்கிறது. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. God puts a crown of pure gold upon the head of Jesus Christ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே பசும்பொன்னாலே ஆன கிரீடத்தை வைக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, the Lord gave victory to David. கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை தருகிறார். To understand this passage, இந்த பகுதியை புரிந்து கொள்ளும்படியாக we should read chapter 20 also. 20ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. In verse 1 of chapter 20, 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே we see David in a day of trouble. ஆபத்து நாளிலே தாவீது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And the Lord hear thee in the day of trouble. கர்த்தர் உமது ஜெபத்தை ஆபத்து நாளிலே கேட்பாராக. As if somebody was telling David. தாவீதிடத்திலே யாரோ ஒருவர் சொல்லுகிறது போல இருக்கிறது. The Lord will hear your prayer in the day of trouble. ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. Not only that, அது மாத்திரமல்ல, the Lord will hear your prayer on the day of trouble. கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை ஆபத்து நாளிலே கேட்பார். And the name of the God of Jacob defend thee. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. And the Lord will send his help from his sanctuary. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். And strengthen you out of Zion. சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பார். Now David says, இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், remember all my offerings and accept thy burnt sacrifice. காணிக்கைகளை எல்லாவற்றையும் நினைத்து சர்வாங்க தகன பலிகளை ஏற்றுக்கொள்ளும். Remember all my offerings. என்னுடைய எல்லா காணிக்கைகளையும் நினைவு கூரும். Accept my sacrifices. என்னுடைய தகன பலிகளை ஏற்றுக்கொள்ளும். Then a prophecy comes. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசனம் வருகிறது. Somebody tells David, யாரோ ஒரு தாவீதுக்கு சொல்லுகிறார், grant thee according to thine own heart and fulfill
all your counsel. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் உமக்கு நிறைவேற்றுவாராக. What was his desire? அவருடைய ஆவல் என்ன? He was in a day of trouble. அவர் ஒரு ஆபத்து நாளிலே He இருக்கிறார். needs deliverance. அவருக்கு விடுதலை He needs தேவைப்படுகிறது. God's salvation. தேவனுடைய ரட்சிப்பு அவருக்கு He needs தேவைப்படுகிறது. God's victory. தேவனுடைய ஜெயம் அவருக்கு And he has got தேவைப்படுகிறது. some counsel in his heart. அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு ஆலோசனை He has இருக்கிறது. got some strategies. அவருக்கு ஏதோ ஒரு வழிமுறை So இருக்கிறது. he desires God to fulfill his counsel. இப்பொழுது அவருடைய ஆலோசனை நிறைவேற்றும்படியாக அவர் விரும்புகிறார். In Psalm 20, the psalmist says, சங்கீதம் 20 சங்கீதக்காரன் some சொல்கிறார், put their trust in chariots. ஒரு சிலர் ரதங்களை நம்புகிறார்கள், Some put their trust in horses. ஒரு சிலர் குதிரைகளை நம்புகிறார்கள். Lord, but I got my trust in you. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை உம்மிலே இருக்கிறது. I'll trust in your strength. உம்முடைய பலத்திலே நான் நம்பி இருப்பேன். So David has got his confidence in the Lord. எனவே தாவீதுடைய நம்பிக்கை கர்த்தரிலே இருக்கிறது. So in between Psalm 20 and Psalm 21, சங்கீதம் 20க்கும் 21க்கும் இடையிலே the campaign was over. அங்கே யுத்தம் முடிகிறது. The battle was over. யுத்தம் அங்கே முடிகிறது. The day of trouble passes away. ஆபத்து நாள் அங்கே கடந்து போய் Now விடுகிறது. David has got his victory. இப்போ தாவீதுக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. Jesus has got his victory. இயேசுவுக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே it சகோதரி, is a messianic psalm. இது மேசியாவுக்குரிய ஒரு பாடலா இருக்கிறது. And Jesus was in the day of trouble. இயேசு ஆபத்து நாளில் இருக்கிறார். And he was put on the cross. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். They crucified him. சிலுவையில் அறைந்தார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, but that battle was over. ஆனால் அங்கே யுத்தம் முடிந்தது. On the third day, மூன்றாவது நாளிலே he arose victorious. அவர் ஜெயமாக He எழும்பினார். arose victorious. ஜெயமாக எழும்பினார். So between Psalm 20 and Psalm 21, சங்கீதம் 20க்கும் 21க்கும் the நடுவில் battle is over. அங்கே போர் முடிகிறது. And David's battle is over. தாவீதுடைய யுத்தம் முடிகிறது. David comes back victorious. தாவீது ஜெயத்தோடு திரும்பி வருகிறார். But that's not just David's victory. ஆனால் அது தாவீதுடைய வெற்றி மாத்திரமல்ல, It is the Lord's victory that is bestowed upon David. தாவீது மீது கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஜெயமாக இருக்கிறது. And David comes with the victory. தாவீது இப்போது ஜெயத்தோடு வருகிறார். Now the Lord prevents David. இப்போது கர்த்தர் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறார். The Lord welcomes David. இப்போது கர்த்தர் அவனை வரவேற்கிறார். The Lord just shakes hand with David. கர்த்தர் இப்பொழுது தாவீதோட கையை Say, சேர்க்கிறார். hello David. வருக தாவீது என்று Hello சொல்கிறார். David. வருக தாவீது என்று Welcome சொல்கிறார். David. வாழ்க தாவீது என்று The சொல்கிறார். Lord prevents David. கர்த்தர் தாவீதுக்கு எதிர்கொண்டு And போகிறார். the Lord gives David with உத்தம ஆசீர்வாதம். உத்தம ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். Good blessings. உத்தமமான ஆசீர்வாதங்கள். Good blessings. உச்சிதமான The ஆசீர்வாதங்கள். Tamil is better. தமிழ்ல அழகாக இருக்கிறது. The good blessings. உத்தமமான With ஆசீர்வாதங்கள். all good blessings he prevented David. எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களோடும் தாவீதுக்கு எதிர்கொண்டு Now வருகிறார். David is coming from the battlefield. இப்போ தாவீது போர்க்களத்திலிருந்து வருகிறார். And the Lord puts a crown of pure gold upon the head of David. தாவீதுடைய தலையிலே பசும் பொன்னினாலான கிரீடத்தை கர்த்தர் வைக்கிறார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, it was a practice in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு பழக்கமாக இருந்தது. Even today it is so. இப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே when சகோதரியே, Abraham was coming back victoriously from a battle, ஆபிரகாம் ஒரு யுத்தத்திலிருந்து வெற்றியோடு வரும்போது Melchizedek prevented him. மெல்கிசதேக் அவனுக்கு எதிர்கொண்டு போகிறான். In the Old English, பழைய ஆங்கிலத்திலே when we say prevented a person, ஒரு ஆளை பிரிவென்ட் பண்ணினார்கள் சொல்லும் பொழுது it is to go and meet him on the way. அவரை போய் வழியிலே சந்திக்கிறது To என்று go அர்த்தம். and meet him on the way. அவரை போய் வழியிலே In சந்திக்கிறது Tamil என்று it is அர்த்தம். beautiful. தமிழிலே அழகாக இருக்கிறது. எதிர்கொண்டு போகிறது. அவருக்கு எதிர்கொண்டு போனார். எதிர்கொண்டு போகிறது. எதிர்கொண்டு போகிறது. Many years back, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக there was a principal ஒரு முதல்வர் இருந்தார். and he received a national award. அவர் தேசிய பட்டத்தை வாங்கினார். Receiving that national award, president's award, இந்த ஜனாதிபதியினுடைய பட்டத்தை அவர் வாங்க வேண்டும் என்றால் receiving that award, அந்த பட்டத்தை வாங்குகிறது. he was coming back to the school. அவர் வாங்கி கொண்டு அவர் ஸ்கூலுக்கு திரும்பி வந்து The கொண்டிருந்தார். whole school was getting ready to receive him. அவரை வரவேற்கும்படியாக ஸ்கூல் முழுவதும் ஆயத்தமாக இருந்தது. He was a child of God. அவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். And he said, அவர் சொன்னார், a servant of God, தேவனுடைய மனுஷன் so and so, இன்னார், he must receive me first. அவர்தான் முதலாவது என்னை வரவேற்க வேண்டும். I must see him first. நான் அவரை முதலாவது பார்க்க I must வேண்டும். see his face first. அவருடைய முகத்தை நான் முதலாவது பார்க்க He must வேண்டும். pray for me first. அவர் முதலாவது எனக்கு ஜெபிக்க Then வேண்டும். they sent for that servant of God. உடனடியாக அந்த தேவனுடைய ஊழியரை ஆள் விட்டு They அனுப்பினார்கள். requested that servant of God to come to receive this man. இவரை வரவேற்கும்படியாக அவர் வரும்படியாக அவரை அழைத்து வந்தார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, we are coming to a new year. நாம் ஒரு புது ஆண்டுக்கு வருகிறோம். Truly I see that in mine eyes. என்னுடைய கண்களிலே நான் அதை மெய்யாகவே All பார்க்கிறேன். through yesterday, நேற்றைய தினம் முழுவதும் or the 31st of December, டிசம்பர் மாதம் 31ஆம் the தேதியிலே Spirit of the Lord was speaking to me from this chapter. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து என்னோட பேசினார். In this new year, இந்த புதிய ஆண்டிலே I strongly believe நான் திட்டமாக the நம்புகிறேன், Lord prevents us with the blessings of goodness. நன்மையான உச்சிதமான ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மை எதிர்கொண்டு வந்திருக்கிறார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உத்தம ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மை எதிர்கொண்டு வருகிறார். ஹalleluya. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உத்தம ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். உத்தம
ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் உங்களை எதிர்கொண்டு வருகிறார். எல்லாரும் விடுதலையோடு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உத்தம ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் எதிர்கொண்டு வருகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் சிரசின் மேல் கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் தேதி கால வேளையிலேயே கர்த்தர் உங்கள் சிரசின் மேல் ஒரு கிரீடத்தை வைக்கிறார். The Lord sets a crown of pure gold upon your head. பசும் பொன்னினாலான கிரீடத்தை கர்த்தர் The Lord sets a crown of pure gold upon your பசும் head. பொன்னினாலான கிரீடத்தை உங்களுடைய தலையில கர்த்தர் வைக்கிறார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. What are those rich blessings? அந்த உத்தம ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? Here we read in King James version. இங்கே ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். It says blessings of goodness. உச்சிதமான ஆசீர்வாதங்கள் என்று. And in the New International Version, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல வாசிக்கிறோம். it says rich blessings. அது ஐஸ்வரியங்கள் என்று வாசிக்கிறோம். And in Tamil it's beautiful. தமிழிலே மிக அழகாக I இருக்கிறது. don't know how that can be put in English. அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. Uttama ஆசீர்வாதம். உத்தம ஆசீர்வாதம். Uttama ஆசீர்வாதம். உத்தம ஆசீர்வாதம். So in this new year, இந்த புதிய ஆண்டிலே God blesses you with Uttama ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை உத்தம ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். God blesses you with his Uttama ஆசீர்வாதம். அவருடைய உத்தம ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். So what are those Uttama ஆசீர்வாதங்கள்? அந்த உத்தம ஆசீர்வாதங்கள் யாவை? What are those blessings of goodness? அந்த உத்தம ஆசீர்வாதங்கள் யாவை? Just I tell you those blessings from this passage and pray with you. இந்த பகுதியிலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக we see that in verse 4. 4வது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். He asked life of thee. அவர் உம்மிடத்திலே ஆயுசை கேட்டார். He asked life of thee. அவர் உம்மிடத்திலே ஆயுசை கேட்டார். David was going for a battle. தாவீது யுத்தத்துக்கு போகிறான். So what did David do? எனவே தாவீது என்ன செய்தான்? Lord, spare my life. ஆண்டவரே எனக்கு ஆயுசை தாரும். There will be arrows, ஆண்டவரே அங்க அம்புகள் பறக்கும். hidden arrows, மறைவான அம்புகள், spears, ஈட்டிகள், swords. பட்டயங்கள். Lord, give me life. ஆண்டவரே எனக்கு ஜீவன் தாரும். Lord, give me life. ஆண்டவரே எனக்கு ஜீவன் தாரும். What David expected? தாவீது எதிர்பார்த்தது என்னவென்றால் Life in this battle. இந்த யுத்தத்திலே அவனுக்கு உயிர் வேண்டும். So he asked life of thee. அவரிடத்திலே ஆயுசை கேட்டான். And thou gavest it him even length of days forever and ever. நீர் அவருக்கு என்றென்றும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். He just asked life in the battle. அவர் யுத்தத்திலே அவர் உயிரை கேட்டார். But what did the Lord give? ஆனால் கர்த்தர் கொடுத்தது என்ன? He not only life in that battle, அந்த யுத்தத்திலே அவரை உயிர் காத்தது the மாத்திரமல்ல, first blessing, அவருடைய முதல் the ஆசீர்வாதம் Lord gave him everlasting life. அவருக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார். Everlasting life. என்றென்றும் உள்ள தீர்க்காயுசை So கொடுக்கிறார். what is that Uttama ஆசீர்வாதம்? அந்த உத்தம ஆசீர்வாதம் என்ன என்றால் Everlasting life. என்றென்றும் உள்ள தீர்க்காயுசை. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, if you read Romans 6:20, ரோமர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 1 வாசிக்கிறீர்கள். John chapter 5 verse 11 to 13, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 13 வரை eternal life is a gift. Is a gift of God. நித்திய ஜீவன் தேவனுடைய ஈவாக இருக்கிறது. In Jesus Christ, God gives us eternal life. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, it is always God's doing to give us not only what we ask, more than what we ask, and even exceedingly abundant than what we think. நாம் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு கொடுப்பதுதான் கர்த்தருடைய பழக்கமாக He இருக்கிறது. asked for life, அவர் ஜீவனை கேட்டார். life to spare life in that battle. அந்த யுத்தத்திலே அவரை உயிரோடு வைக்கும்படியாக கேட்டார். God says, ஆனால் தேவன் சொல்கிறார், David, not only I give you life, not only I spare your life in the battle, தாவீது யுத்தத்திலே உனக்கு உயிரை மாத்திரம் நான் கொடுக்கிறதல்ல, I give you eternal life. உனக்கு என்னென்னும் உள்ள தீர்க்காயுசை தருகிறேன். A life forever and ever. அது என்றென்றும் உள்ள தீர்க்காயுசை. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே we சகோதரியே, read in 2 Timothy 1:10, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் in 1 வசனத்திலே, John 2:25, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, this eternal life, இந்த நித்திய ஜீவன் it is to live like God lives. அது தேவன் ஜீவிக்கிறது போல A life ஜீவிக்கிறது. where there is peace. சமாதானம் இருக்கிற ஒரு ஜீவன். A life where there is no battle. யுத்தம் இல்லாத ஒரு ஜீவன். A life where even when there is a battle, there is no defeat. யுத்தங்கள் இருக்கும் பொழுதும் தோல்வி இல்லாத ஒரு A ஜீவன். life that is filled with joy. சந்தோஷம் நிரம்பிய ஒரு No ஜீவன். anxiety. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத To ஜீவன். live as God lives. தேவன் இருக்கிறது போல இருக்கிற ஒரு We ஜீவன். read in John 10:10, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை this is the வாசிக்கிறோம். very purpose with which Jesus Christ came. இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே இதாகத்தான் இருக்கிறது. The thief, he robs, he kills, and he destroys. திருடன் திருடவும் கொல்லவும் He doesn't அழிக்கிறதை come for செய்கிறான். anything else. வேற ஒன்றுக்காகவும் அவன் வருகிறதில்லை. You lose your life. உங்களுடைய ஜீவனை நீங்கள் இழந்து போகிறீர்கள். Sickness comes. வியாதி வருகிறது. Poverty comes. ஏழ்மை வருகிறது. You lose your life. உங்களுடைய ஜீவனை இழந்து விடுகிறீர்கள். You lose your peace. உங்களுடைய சமாதானத்தை இழந்து விடுகிறீர்கள். You get destroyed. நீங்கள் அழிந்து போகிறீர்கள். But Jesus says, ஆனால் இயேசு சொன்னார், I am come to give you life
and to give it more abundantly. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன், அது பரிபூரணப்படும்படியாக வந்தேன். To give you life and to give it more abundantly. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So the first uttama blessing, முதலாவது உத்தம ஆசீர்வாதம், the Lord gives you eternal life, everlasting life. கர்த்தர் உங்களுக்கு என்றென்றும் உள்ள தீர்க்காயுசை கொடுக்கிறார். It is to have a God blessed life on the earth, இந்த உலகத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கும்படியாக, and also to live forever and ever. அது மாத்திரமல்ல என்றென்றும் ஜீவிக்கும்படியாக. And the second part of this uttama blessing இந்த உத்தம ஆசீர்வாதத்தின் இரண்டாவது பகுதி that we see in verse 5, அங்கே 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். His glory is great in thy salvation. அவருடைய மகிமையானது உம்முடைய ரட்சிப்பிலே மிக பெரிதா இருக்கிறது. His glory is great in thy salvation. உம்முடைய ரட்சிப்பினாலே அவருடைய மகிமை பெரிதா இருக்கிறது. Not only he gives everlasting life, உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, he gives glory. அவர் உங்களுக்கு மகிமையை கொடுக்கிறார். He gives glory. அவர் உங்களுக்கு மகிமையை கொடுக்கிறார். I call that extolment. அதை உயர்த்தப்படுகிறது என்று சொல்கிறேன். Extolment மகிமைப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறேன். or extolled light. அல்லது மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒளி. He gives his extolled light to us. அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட ஒளியை நமக்கு தருகிறார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, not only he gives us everlasting life, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, he gives his glory to us. அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். In Isaiah chapter 60 verse 1, the Bible says, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, darkness will cover the face of the earth, இருள் பூமியை மூடும், utter darkness the people, காரிருள் ஜனங்களை மூடும், but my light shall rise upon you, ஆனால் உங்கள் மீது என்னுடைய ஒளி உதிக்கும், and my glory shall be seen upon you. என்னுடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். God gives his glory to his people. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய மகிமையை கொடுக்கிறார். In John 17:22, யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் Jesus says, இயேசு சொல்கிறார், I give them the glory that you have given me. நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு தருகிறேன். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே not சகோதரியே, only we are going to have an everlasting life ஒரு நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, in this year இந்த and வருடத்திலே the days to come, வருகிற நாட்களிலே in his uttama ஆசீர்வாதம், அவருடைய உத்தம ஆசீர்வாதத்திலே we shall have God's glory. நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். We shall have God's glory. நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். In 2 Thessalonians 2:14, 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலே, God has called us by this gospel. கர்த்தர் இந்த சுவிசேஷத்தினால் நம்மை For அழைத்திருக்கிறார். what purpose? எதற்காக? To obtain the glory of Christ. கிறிஸ்துவினுடைய மகிமையை அடைய வேண்டும் To என்று. obtain the glory of Christ. கிறிஸ்துவினுடைய மகிமையை அடைய வேண்டும் என்று. In Revelation chapter 21 verse 9, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆவது we வசனத்திலே, see Jerusalem descending out of heaven. எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். And that is a city that has obtained the glory of God. அது கர்த்தருடைய மகிமையை அடைந்த ஒரு பட்டணமாக That has இருக்கிறது. obtained the glory of God. அது கர்த்தருடைய மகிமையை அடைந்திருக்கிறது. When we say the glory of God in us, நான் கர்த்தருடைய மகிமை நம்மிலே என்று சொல்லும் பொழுது what do we mean by that? அதனால் எதை பொருள்படுத்துகிறோம்? The attributes of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய குணாதிசயம், His majesty, அவருடைய ராஜரீகம், His name, அவருடைய நாமம், His holiness, அவருடைய பரிசுத்தம், His power, அவருடைய வல்லமை, His love. அவருடைய அன்பு, All these attributes seen in our life. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே In காணப்படுகிறது. this new year, இந்த புதிய ஆண்டிலே the Lord promises these blessings to you. கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். You shall have the glory of God in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Those who believe that, lift up your hands and worship God. இதை விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை Lift up உயர்த்தி your கர்த்தரை hands and ஸ்தோத்திரியுங்கள். worship God. கர்த்தரை You ஸ்தோத்திரியுங்கள். shall have the glory of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய மகிமையை The Lord அடைவீர்கள். gives you His glory. கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு That is கட்டளையிடுகிறார். what we read here. அதைதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். His glory is great அவருடைய in thy salvation. உங்களுடைய ரட்சிப்பினாலே அவருடைய மகிமை பெரிதா இருக்கிறது. Because God saved David, கர்த்தர் தாவீதை ரட்சித்தபடினாலே, because God delivered David from that crisis. அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்தபடினாலே, Now David's glory is great. தாவீதுடைய மகிமை பெரிதா இருக்கிறது. Everybody see the power in David. எல்லாருமே தாவீதில் இருக்கிற வல்லமையை பார்க்கிறார்கள். What is God's glory in David? தாவீதில் இருக்கிற கர்த்தருடைய மகிமை என்னது? David is fighting the battle. தாவீது யுத்தத்தை செய்கிறான். He has got the sword in his hand. அவனுடைய கரத்திலே பட்டயம் இருக்கிறது. His enemies are routed. அவனுடைய சத்துருக்கள் They அழிக்கப்படுகிறார்கள். all are running away. அவர்கள் எல்லாம் ஓடி They are போகிறார்கள். turning their back. அவர்கள் திரும்பி ஓடுகிறார்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே, But David knows one thing. ஆனால் தாவீதுக்கு ஒரு காரியம் It is தெரியும். not David who is fighting. யுத்தம் பண்ணுகிறது தாவீது அல்ல, It is the Lord's battle. அது கர்த்தருடைய யுத்தமா இருக்கிறது. It is the Lord who gives victory. ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். But people see God's power in David. ஆனால் தாவீதிலே கர்த்தருடைய வல்லமையை ஜனங்கள் When பார்க்கிறார்கள். Jesus performed miracle, இயேசு அற்புதத்தை செய்யும்போது people saw God's glory in Jesus. இயேசுவிலே தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்த்தார்கள். That's what we read in John. அதேதான் யோவானிலே நாம் We வாசிக்கிறோம். saw His glory அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். that was only
of the begotten of the Father. அது பிதாவினுடைய ஒரே பேரானவனுடைய உடையதா இருந்தது. Only God can have that glory. அந்த மகிமை தேவன் மாத்திரம் இருக்கு. It's only begotten of God. அது தேவனுக்கு உரிய ஒரு காரியம். Only He can have that glory. அவர் மாத்திரம் அந்த மகிமையை பெற்றிருக்க The முடியும். glory that is only begotten of God. தேவனுக்கு மாத்திரம் இருக்கிற அந்த மகிமையானது. We saw that glory in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே அந்த மகிமையை நாம் பார்த்தோம். As I said earlier, நான் முன்பாக சொன்னது போல this is a messianic psalm. இது மேசியாவை குறித்த ஒரு சங்கீதமா We இருக்கிறது. take that for David, அதை நாம் தாவீதுக்கு எடுக்கிறோம். and in Christ கிறிஸ்துவுக்குள்ளாக it is very much for us. அது நமக்கு உடையதாகவும் இருக்கிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, in this new year, இந்த புதிய ஆண்டிலே I strongly believe நான் மிக உறுதியாக நம்புகிறேன், God's glory shall be seen upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். Those who believe that, இதை just விசுவாசிக்கிறவர்கள் clap your hands and worship God. உங்களுடைய கரங்களை தட்டி கர்த்தரை Clap your hands. யோவானும் ஆலயத்துக்கு போகிறார்கள். They saw a lame person, அவர்கள் ஒரு முடவனை a பார்க்கிறார்கள். beggar, அங்கே ஒரு பிச்சைக்காரன். and they say, அவர்கள் சொன்னார்கள், we have silver and gold none, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, we give you what we have. ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை We நான் have got தருகிறேன். something. ஒரு காரியம் எங்களிடத்தில் We have got இருக்கிறது. something to give you. உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு காரியம் What இருக்கிறது. is that? அது என்ன? In the name of Jesus of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே arise and walk. எழுந்து நட. We give this healing to you. இந்த சுகத்தை உனக்கு We தருகிறோம். give this healing to you. இந்த சுகத்தை உனக்கு தருகிறோம். When they gave that healing to those people, அந்த to that man, அந்த சுகத்தை அந்த மனிதனுக்கு அவர்கள் கொடுக்கும்போது people saw God's glory upon Peter and John. பேதுருவும் யோவானிலும் கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் பார்த்தார்கள். In all through Paul's ministry, பவுலுடைய ஊழியங்கள் they எல்லாவற்றிலும் saw God's power in Paul. பவுலிலே அவர்கள் தேவனுடைய வல்லமையை They பார்த்தார்கள். saw God's power manifested in Paul. பவுலிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை My dear பார்த்தார்கள். brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, for God's glory to be seen in you, கர்த்தருடைய மகிமை உங்களிலே காணப்பட வேண்டும் you என்றால் will pray for a sick person, நீங்கள் ஒரு வியாதியஸ்தருக்காக you will ஜெபிப்பீர்கள். pray for a demonic person, பிசாசினால் கட்டப்பட்ட ஒருவருக்கு ஜெபிப்பீர்கள். God will deliver. கர்த்தர் அவரை விடுவிப்பார். When God delivers the demonic person, கர்த்தர் அந்த பிசாசினாலே கட்டப்பட்டவரை விடுவிக்கும் போது people will see God's glory in you. கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் உங்களிலே It is பார்ப்பார்கள். not that you are delivering that person. நீங்கள் அவரை விடுவிக்கிறீர்கள் It என்பதல்ல, is God delivering that person, கர்த்தர் அந்த ஆளை விடுவிக்கிறார். and people will see God's glory in you மக்கள் கர்த்தருடைய மகிமையை உங்களிலே because you காண்பார்கள். are praying. என்றால் நீங்கள் ஜெபிக்கிறபடி David was fighting the battle. தாவீது யுத்தத்தை செய்கிறான். God brings victory. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். People see God's power in David. ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை தாவீதிலே That is what we பார்க்கிறார்கள். read here. அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். His glory is great in your salvation உம்முடைய ரட்சிப்பினாலே அவருடைய மகிமை பெரிதா இருக்கிறது. all through this year இந்த வருடம் முழுவதும் and the days to come. வருகிற நாட்களிலும் In the name of Jesus, assuredly I tell you, இயேசு நாமத்திலே உறுதியாக நான் சொல்லுகிறேன், God's glory shall be seen upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். You will do God's thing, நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்வீர்கள். and God will perform His power. கர்த்தருடைய வல்லமை உங்களை People will காண்பார். see God's holiness in you. கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஜனங்கள் உங்களை பார்ப்பார்கள். Hallelujah. How many of you believe it? இது எத்தனை பேர் Worship the விசுவாசிக்கிறீர்கள்? Lord. கர்த்தரை ஆராதியுங்கள். People will see God's holiness in you. கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஜனங்கள் People உங்களை will see பார்ப்பார்கள். God's love in you. கர்த்தருடைய அன்பை ஜனங்கள் People உங்களை will see, பார்ப்பார்கள். just go on worshiping the Lord. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். People will see God's majesty in you. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஜனங்கள் உங்களை Hallelujah. Worship the பார்ப்பார்கள். Lord. Worship the கர்த்தரை Lord. ஆராதியுங்கள். Hallelujah. Clap your hands and worship the Lord. People will see God's glory in you. கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் உங்களை பார்ப்பார்கள். Hallelujah. When you pray for the sick people, go and praise the Lord. Clap your hands and worship the Lord. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். Hallelujah. Worship the Lord. Worship the Lord. When you pray for the sick people, நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்போது hallelujah, God will perform miracles. கர்த்தர் அற்புதங்களை Those செய்வார். who believe that, worship அதை God. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். When you cast out demons, நீங்கள் பிசாசுகளை in the விரட்டும்போது name of Jesus, இயேசுவின் நாமத்திலே God will set those people free. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். God will set those people free. கர்த்தர் அவர்களை God விடுதலையாக்குவார். will perform His majesty. கர்த்தருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துவார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை So உண்டாவதாக. what is this Uttama இந்த Asirvadam? உத்தம ஆசீர்வாதம் என்ன? In all through our life, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் God's glory will be seen on us in His salvation. கர்த்தருடைய மகிமை அவருடைய ரட்சிப்பினாலே கர்த்தருடைய மகிமை நம்மிலே காணப்படும். And number 3, மூன்றாவதாக in this Uttama Asirvadam இந்த உத்தம ஆசீர்வாதத்திலே that we read in verse 5, 5வது வசனத்திலே honor and majesty hast thou laid on Him. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அளிக்கிறீர். So number 1, முதலாவதாக it is everlasting life. நித்திய ஜீவன். Number 2, இரண்டாவதாக it is extolled light. அவருடைய மகிமையின் ஒளி. Number 3, மூன்றாவதாக the Lord will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். This is always the Lord's plan concerning His children. அவருடைய பிள்ளைகளை குறித்த தேவனுடைய சித்தமாக இது I இருக்கிறது. feel that you all just go on worshiping the Lord for all these wonderful promises. இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. More than preaching, I love to worship the Lord now. இப்பொழுது பிரசங்கிக்கிறதை விட கர்த்தரை ஆராதிக்கிறதை நான் It is விரும்புகிறேன். Uttama Asirvadam. இந்த உத்தம ஆசீர்வாதத்திலே Always the Lord loves to exalt His people. கர்த்தர் தம்முடைய மக்களை உயர்த்த விரும்புகிறார். When God called Abraham, God told Abraham, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தபோது ஆபிரகாமிடத்தில் I will சொன்னார், bless you and I will make your name great. நான் உன்னை ஆசீர்வாதத்தினுடைய பெயரை பெரிதாக்குவேன். Today, 3 great nations, இந்த 3 பெரிய ஜாதிகள், Christians, கிறிஸ்தவர்கள், Muslims, முகமதியர், and Jews, யூதர்கள் they call Abraham their father. ஆபிரகாமை தம்முடைய பிதா என்று அழைக்கிறார்கள். More than 50
50% of the world's population. உலகத்தில் 50% மேலாக, More than 50% of the world's population. உலகத்தில் 50% மேலாக They claim Abraham their father. ஆபிரகாமை தங்களுடைய பிதா என்று அவர்கள் அழைக்கிறார்கள். God made Abraham great. கர்த்தர் ஆபிரகாமை பெரிதாக்கினார். Just imagine the fisherman Peter. பேதுரு என்ற மீன் பிடிக்கிறவன் Today the largest single name that's given to the children is Peter. பிள்ளைகள் கொடுக்கப்படுகிற மிக அதிகமான பிள்ளைகள் கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் பேதுரு. Peter is the largest single name given to the children. அநேக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் பீட்டர். And the second one comes இரண்டாவதாக Simon. சைமன். And the third one மூன்றாவதாக John. ஜான். And the fourth one நான்காவதாக James. Ordinary fishermen. சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். Ordinary fishermen. சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரி. More than 22 or 23 places. 22 23 இடங்களிலே. From first, second, third, fourth, like that. 1 2 3 4 5 என்று சொல்லுவது. Only the biblical names come first. வேதத்திலே இருக்கிற பெயர்கள் தான் முதலாவது வருகிறது. My dear brother, my dear sister. அருமையான சகோதரி. Always the Lord makes his people great. எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பெரிதாக்குகிறார். He gives honor and majesty to his people. அவருடைய பிள்ளைகளுக்கு மேன்மையும் ராஜரிகத்தையும் கொடுக்கிறார். My dear brother, my dear sister. அருமையான சகோதரி. The Bible says, வேதம் சொல்லுகிறது, He will exalt our horn gloriously. நம்முடைய கொம்பை மகிமையாக உயர்த்துவார் என்று சொல்லுகிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, He will make Jerusalem a praise on the earth. எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்குவார். Today literally he has made Jerusalem a praise on the earth. இன்றைக்கு உண்மையாகவே எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக மாற்றி இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Psalm 91 verse 14, சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்திலே, Because you know my name, நீ என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் I will set you on high. உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னை வைப்பேன். Deuteronomy 32:13 the Bible says, உபாகமம் 32 அதிகாரம் 13 வசனத்திலே, He will make you ride on the high places of earth. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னை ஏறி வர பண்ணுவார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி. in Leviticus the Bible says, லேவியராகமத்திலே வேதம் the சொல்லுகிறது, Lord gives you a name that is greater than any other name. எல்லா நாமங்களுக்கும் பெரிதான மேலான ஒரு நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி. God gave such a name to Jesus Christ. கர்த்தர் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை The கொடுத்தார். name above all names. எல்லாருக்கும் மேலான ஒரு நாமம். In Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக He also makes our name great. அவர் நம்முடைய நாமத்தையும் பெரிதாக்குகிறார். Even today, இன்றும் கூட many of you can bear a witness to what I say. நான் சொல்லுகிறதுக்கு அநேகர் சாட்சியாக In இருக்கிறீர்கள். your work spot, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே the Lord has made your name great. கர்த்தர் உங்களுடைய பெயரை பெரிதாக்கி இருக்கிறார். Truly, உண்மையாகவே as it is said here, இங்கே சொல்லப்பட்டது போல honor and majesty have come to you. மேன்மையும் மகத்துவமும் உங்களுக்கு வந்திருக்கிறது. I know one teacher, எனக்கு ஒரு ஆசிரியரை தெரியும். when he goes into his principal's room, அவருடைய பள்ளி முதல்வருடைய அறைக்கு போகும்போது, his principal will stand up to talk to this teacher. அவருடைய பள்ளி முதல்வருடைய அறைக்கு போகும்போது, His principal will stand up to talk to this teacher. இந்த ஆசிரியரோடு பேசும்படியாக பள்ளி முதல்வர் எழும்பி நிற்பார். He is an ordinary teacher. அவர் ஒரு சாதாரண ஆசிரியர். My dear brother, my dear sister, அருமையான சகோதரியே, to talk to this teacher, இந்த ஆசிரியரிடத்தில் பேசும்படியாக the principal used to stand up. அந்த பள்ளி முதல்வர் எழும்பி I நிற்பார். heard about another great servant of God, இன்னொரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து நான் and his கேள்விப்பட்டேன். own officer told me this. அவருக்கு மேலாக இருந்த அவருடைய அலுவலகரே இதை சொன்னார்கள். Everyone that was going into the chamber of this servant of God in the office, அலுவலகத்தில் இந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய அறைக்குள்ள போகிறவர்கள், they used to leave their chappals outside. அவருடைய செருப்பை வெளியே கலத்தி வைப்பார்கள். Even the Hindus, the non-Christians, those who go into the office chamber of this servant of God, இந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய அலுவலக அறைக்குள்ள போகிறவர்கள், they leave all their chappals, everything outside. அவருடைய காலணிகளை வெளியே கழட்டி வைப்பார்கள். But this officer didn't like that. ஆனால் இந்த அலுவலருக்கு அதை பிடிக்கவில்லை. He was a big regional manager. அவர் பெரிய ரீஜனல் மேனேஜர். He didn't like people doing that. எப்படியாக ஜனங்கள் செய்கிறது அவர் பிடிக்கவில்லை. Why should when they go into this room, this manager's room, why should they leave all their footwear outside? இந்த மேனேஜருடைய அறைக்குள்ள போகும்போது மாத்திரம் ஏன் அவருடைய காலணிகளை கழட்டி வைக்கிறார்? What is that secret? அதனுடைய ரகசியம் என்ன? It is just an office chamber. அது வெறும் ஒரு அலுவலகம் தானே. Why do the people think that's a temple? அது ஒரு கோயில் நினைக்கிறார்களா? He thought all those things. அதெல்லாம் அவர் நினைத்தார். One day he wanted to go and check in his room. உடனே அவர் இந்த அலுவலருடைய ரூம் The regional manager himself told me. அந்த ரீஜனல் மேனேஜரே சொன்னார். So one day he wanted to go into the junior manager and see what's he doing in the room. அவர் கீழ இருக்கிற அந்த மேனேஜருடைய அறைக்குள் போய் பார்க்க வேண்டும் என்று போனார். So he went there. அவர் அங்கே போனார். Before he could open the chamber, open his room, அவருடைய அறையை திறக்கிறதுக்கு முன்பாக, without his knowledge, அவருடைய அறிவே இல்லாமல், this regional manager also removed his footwear. இந்த மேல் அதிகாரியும் அவருடைய காலணியை கழட்டி வைத்துகிறார். He said, when I went closer to his door, அவருடைய கதவுக்கு கிட்டே நான் போகும்போது, I didn't even open it. நான் அதை திறக்க கூட இல்லை. But I felt an awesome presence of God. தேவனுடைய ஒரு வல்லமையான சமூகத்தை நான் அங்கே He is from a உணர்ந்தேன். Roman Catholic background.
அவர் ரோமன் கத்தோலிக்க பின்னணியை The சேர்ந்தவர். regional manager said, இந்த ரீஜனல் மேனேஜர் the சொன்னார், place was filled with holiness. அந்த இடம் பரிசுத்தத்தினால் I நிறைந்திருந்தது. could not go in with my footwear. என்னுடைய காலணிகளோடு உள்ளே போக முடியவில்லை. I know he is my junior in the office, அலுவலகத்தில் எனக்கு கீழே வேலை செய்கிறார் என்று நான் but I could நினைத்திருக்கிறேன். not go into his room with my footwear. ஆனால் என்னுடைய காலணிகளோடு அவருடைய அறைக்குள்ளாக என்னால் போக முடியவில்லை. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, to you in the name of Jesus I tell you. இயேசு நாமத்திலே உங்களுக்கு நான் Sister, சொல்கிறேன். to you brother I tell you in the name of Jesus. சகோதரி சகோதரனே, உங்களிடத்திலே தேவனுடைய நாமத்திலே சொல்கிறேன். Do you really believe that you too can have this honor and honor that comes of the Lord? கர்த்தரால் வருகிற இந்த கனத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? How many of you believe? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Worship the Lord. கர்த்தரை Thank ஆராதிங்க. God, it can happen. அது நடக்கக்கூடும். It can happen. அது நடக்கும். It can happen. அது நடக்கும். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே the சகோதரியே, Spirit of the Lord sent this word to the church. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுகிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். The Spirit of the Lord sends this word to the people. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை சபைக்கு சொல்லுகிறார். If you got a copy of the Bible, வேதம் உங்களிடத்தில் இருக்கும் என்று right சொன்னார். now turn with us to Isaiah chapter 60. ஏசாயா 16ஆம் அதிகாரத்துக்கு தயவுசெய்து திருப்பி கொள்ளுங்கள். Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி And கொள்ளுங்கள். we shall go to verse 22. 22ஆம் வசனத்தை நான் உங்கள் As வாசிக்கிறேன். I am preaching, நான் பிரசங்கிக்கும் போது the Lord sends this promise to the church. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை சபைக்கு கொடுக்கிறார். Isaiah 60:22. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் A வசனம். little one shall become 1,000, சின்னவன் ஆயிரமும் and a small one a strong nation. சிறியவன் பலத்த சாதி ஆவான். I, the Lord, will hasten it in his time. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். I, the Lord, will hasten it in due time. ஏற்ற காலத்திலே கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் The little நடப்பிப்பேன். one will become 1,000, சிறியவன் ஆயிரம் ஆவான். and the small one a strong nation. சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். The Lord will do it. கர்த்தர் அதை செய்வார். You are a little one. நீங்கள் ஒரு சிறியவனாய் You are இருக்கிறீர்கள். you are a little one. நீங்கள் ஒரு சின்னவனாய் You are a இருக்கிறீர்கள். small one. நீங்கள் ஒரு சிறியவனாய் You are இருக்கிறீர்கள். the youngest in the family. நீங்கள் குடும்பத்திலே கடைசியா இருக்கிறீர்கள். O Judah, யூதாவே, O Judah, யூதாவே, you are a small nation. நீ ஒரு சிறிய ஜாதி. O Israel, இஸ்ரவேலே, you are a small nation. நீ ஒரு சின்ன ஜாதி. This is the Lord's prophecy. இது கர்த்தருடைய தீர்க்கதரிசனமாக Out of இருக்கிறது. this Judah, இந்த யூதாவிலிருந்து one who is going to save the world will come. உலகத்தை ரட்சிக்கிறவர் வரப்போகிறார். It's a prophecy concerning Messiah. அது மேசியாவை குறித்த ஒரு You தீர்க்கதரிசனம். are a small one. நீங்கள் ஒரு சிறியவர். You are a very small person. நீங்கள் மிகவும் ஒரு சின்னவர். You are an ordinary officer. நீங்கள் வெறும் ஒரு சாதாரண You அலுவலர். are a peon. நீங்கள் ஒரு பியோன். You are just lying down in your kitchen. நீங்கள் சமையல் அறையில கிடக்கிறீர்கள். The Spirit of the Lord tells you, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு I will சொல்கிறார், make you a great nation. நான் உங்களை பலத்த A ஜாதியாக்குவேன். nation shall come forth from you. உங்களிலிருந்து ஒரு பெரிய ஜாதி வரும். Those who believe that, clap your hands and worship the Lord. இதை விசுவாசிக்கிறவர்கள் The Lord will கர்த்தரை make you great. கர்த்தர் உங்களை பெரிதாக்குவார். Honor and majesty laid upon your head. மேன்மையும் மகத்துவம் உங்களுடைய தலையின் மீது வைக்கப்படும். And number 4 in this Uttama Asirvadam, நான்காவது உத்தம ஆசீர்வாதம் என்னவென்றால், we read in verse 6, 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், For thou hast made him most blessed forever. அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். Thou hast made him blessed, the most blessed forever. அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே, Number 4, I call that eternal laurels. நித்திய ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுகிறேன். The eternal blessings. நித்திய ஆசீர்வாதங்கள். Not only honor here, இங்கே கனம் மாத்திரமல்ல, not only victories here, ஜெயம் மாத்திரமல்ல, not only peace here, இங்கே சமாதானம் மாத்திரமல்ல, the Lord gives us eternal blessings. கர்த்தர் நித்திய ஆசீர்வாதங்களாலே நம்ம என்ன போகிறார். Not only here on the earth, இங்கே உலகத்திலே மாத்திரமல்ல, we shall see God's blessings even in heaven. பரலோகத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் We பார்ப்போம். shall see God's blessings in heaven. பரலோகத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் The பார்ப்போம். blessings which God gives to His people, கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் they are eternal. அவர்கள் நித்தியமானவைகள். They never fail. அவர்கள் தவறி போகிறதில்லை. They never cease. அவர்கள் Those முடிவடைகிறதில்லை. blessings will never cease. அந்த ஆசீர்வாதங்கள் முடிவடைகிறதில்லை. Now the Lord tells David, இப்போது கர்த்தர் or the தாவீதுக்கு prophecy சொல்கிறார், comes to David, தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. David, not only I give you victory in this battle, இந்த யுத்தத்திலே உனக்கு ஜெயம் கொடுக்கிறது not மாத்திரமல்ல, only I give you victory in this battle, இந்த யுத்தத்திலே உனக்கு ஜெயம் கொடுக்கிறது I மாத்திரமல்ல, give you eternal blessing. நித்திய ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன். Not only you got a laurel, you got a victory in this battle. இந்த யுத்தத்திலே உனக்கு ஜெயம் கிடைக்கிறது மாத்திரம் என்பதல்ல, Eternal blessings I give you. நித்திய ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறேன். Not only I give you success in your exams. உன்னுடைய பரீட்சையில வெற்றியை தருகிறது Not மாத்திரமல்ல, only I give you a job. நான் உனக்கு வேலை தருகிறது Not மாத்திரமல்ல, only I bring you out of Egypt. எகிப்திலிருந்து கொண்டு வருகிறது Not மாத்திரமல்ல, only I bring you up out of your poverty. உன்னுடைய வறுமையிலிருந்து உன்னை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, And not only I just get a good boy for you. உனக்கு ஒரு நல்ல மகன் பையனை தேடி கொடுக்கிறது Not மாத்திரமல்ல, only I answer prayers concerning your daughter. உன்னுடைய மகளை குறித்த ஜெபங்களை நான் கேட்கிறது மாத்திரமல்ல, Not only I give you some money. ஒரு கொஞ்சம் பணம் உனக்கு கொடுக்கிறது What மாத்திரமல்ல, I'm going to give you உனக்கு நான் கொடுக்கிற காரியம் is eternal blessing. அது நித்திய ஆசீர்வாதங்கள். You want to have victory in this battle. இந்த யுத்தத்திலே உனக்கு ஜெயம் வேண்டும் என்றால், You wanted to have laurel
victory in this battle, இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும் என்று விரும்பினாய், and I give you victory in this battle. இந்த யுத்தத்தில் ஜெயம் தருகிறேன். But that is not all, David. ஆனால் அது மாத்திரமல்ல தாவீதே, I give you uttama ஆசீர்வாதம். உத்தம ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன். What is that uttama ஆசீர்வாதம்? அந்த உத்தம ஆசீர்வாதம் என்னவென்றால் Eternal blessing. அது நித்திய ஆசீர்வாதம். Eternal blessing. நித்திய ஆசீர்வாதம். Many a time we seek God for temporal blessings, அநேக வேளைகளிலே தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடுகிறோம். but the Lord God gives us eternal blessing. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார். Number 5, ஐந்தாவதாக we read it again in verse 6. 6வது வசனத்திலே மீண்டுமாக வாசிக்கிறோம். And thou hast made him exceeding glad with thy countenance. உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சினாலே அவரை பூரிப்பாக்குகிறீர். I call that exaltation limitless. எல்லை இல்லாத பூரிப்பு, மகிழ்ச்சி இருக்கிறது. Exaltation limitless. எல்லை இல்லாத ஒரு பூரிப்பு. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, with his presence அவருடைய சமூகத்தினாலே the Lord gives us joy. கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை The தருகிறார், Lord gives us joy. மகிழ்ச்சியை தருகிறார். In Psalm 16 verse 11, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, Acts chapter 2 verse 28, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, Psalm 36 verse 8, சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் we வசனத்திலே see the joy that we can have in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியை குறித்து வாசிக்கிறோம். All through this new year, இந்த புது ஆண்டில் முழுவதும் He will give His presence. அவருடைய சமூகத்தை நமக்கு கொடுப்பார். And for many people, அநேக மக்களுக்கு the very presence of God is threatening. கர்த்தருடைய சமூகமே மிக பயமுறுத்தலா இருக்கும். It's very scary. மிக பயமுறுத்தலா They இருக்கும். don't want to have the presence of God in their life அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புகிறதில்லை. because they are in darkness. ஏனென்றால் அவர்கள் இருளில் Their இருக்கிறார்கள். deeds are in darkness. அவர்களுடைய தேவைகள் இருளில் இருக்கிறது. They love darkness. அவர்கள் இருளை They விரும்புகிறார்கள். don't want the light to come there. அங்கே வெளிச்சம் வருகிறதை அவர்கள் விரும்புவதில்லை. I remember one incident that took place. ஒரு நடந்த சம்பவத்தை நான் நினைக்கிறேன். There was a matrimonial negotiation. ஒரு விவாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. So the pastor was there. எனவே போதகர் அங்கே இருந்தார். So girls people, அங்கே பெண்ணுடைய வீட்டார், the boys people. பையனுடைய வீட்டார். Pastor introduced both of them. போதகர் இருவரையும் அறிமுகம் Now பண்ணுகிறார். they liked one another. அவர் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். Now they want to have further talk. மேலும் அவர்கள் பேச When விரும்புகிறார்கள். I say further talk, I think that you'll understand what they wanted to talk. அவர்கள் எதை குறித்து பேச விரும்புகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So that boys people said, எனவே அந்த பையனுடைய வீட்டார் சொன்னார், we want to have further talk. மேல நம்ம பேசுவோம். So why should we trouble pastor anymore? இன்னும் ஏன் பாஸ்டருக்கு கஷ்டம் கொடுக்க Now வேண்டும்? we need not to trouble pastor. பாஸ்டருக்கு நாம் கஷ்டம் கொடுக்க Pastor வேண்டாம். doesn't need to come. பாஸ்டர் வரணும்னு அவசியம் Now இல்லை. hereafter we both can meet and talk. நாம் மீண்டுமாக சந்தித்து நாம் பேசலாம். Because they are going to talk something what they don't want the pastor to know. பாஸ்டர் அறிய வேண்டாத ஒரு காரியத்தை அவர்கள் பேச விரும்புகிறார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே they don't சகோதரி, want to keep pastor in those talks. அந்த பேச்சிலே போதகரை வைத்திருக்க அவர்கள் விரும்பவில்லை. Even if they can't imagine that they could have pastor in their talks. அந்த பேச்சுவார்த்தையிலே போதகரை வைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் முடியாது என்று அவர்கள் நம்பினால், Do you think that they can have God in their talk? அவர்கள் தேவனை அந்த பேச்சுவார்த்தையிலே வைக்க முடியுமா? Even they don't want God's servant to hear that. கர்த்தருடைய ஊழியக்காரர் அதை கேட்கும்படியாக கூட அவர்கள் விரும்பவில்லை. Then do you think that they really want God to hear that? கர்த்தர் அதை கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? Now just I extend that scene. அதை இன்னும் விரிவுபடுத்தி சொல்கிறேன். Now they just kept the pastor away. அவர்கள் போதகரை அங்கே தள்ளி In வைக்கிறார்கள். my imagination. இது என்னுடைய கற்பனை. Now they both are talking. அவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள். And they are talking. அவர்கள் பேசிக்கொண்டே How இருக்கிறார்கள். much you give for my son? என்னுடைய மகனுக்கு எவ்வளவு தருகிறீர்கள்? How many thousands you are, how many lakhs you are giving? எவ்வளவு லட்சம் தருகிறீர்கள்? What is the weight of gold you are going to give? நீங்கள் எவ்வளவு தங்கம் தருகிறீர்கள்? And they say one amount. ஒரு தொகையை They சொல்கிறார்கள். say no, we want this much. இவ்வளவு வேண்டும் என்று No, we சொல்கிறார்கள். give this much. இவ்வளவு தருகிறோம் என்று They are just சொல்கிறார்கள். talking just imagine the sitting room. அவர்களுடைய அறையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். And all of a sudden just imagine. திடீரென நினைத்து பாருங்கள். God comes there. கர்த்தர் அங்கே வருகிறார். God comes there. கர்த்தர் அங்கே வருகிறார். God comes and knocks at the door. கர்த்தர் வந்து கதவை தட்டுகிறார். They don't open the door for God. கர்த்தருக்கு அங்கே கதவை They திறக்கிறார். don't want God now. இப்பொழுது தேவன் அவர்களுக்கு தேவையில்லை. They want those lakhs. இப்பொழுது அவர்களுக்கு அந்த பணம் தேவை. They want those lakhs. அந்த பணம் இப்பொழுது அவர்களுக்கு தேவை. If they use God, அவர்கள் தேவனை பயன்படுத்தினால் they use God only for their own benefit. அவருடைய சொந்த பயனுக்காக தான் கர்த்தரை பயன்படுத்துகிறார்கள். They use God so that they can get name. அவர்களுக்கு பெயர் வரும்படியாக கர்த்தரை They பயன்படுத்துகிறார்கள். use God that they can get fame. அவர்களுக்கு புகழ்ச்சி வரும்படியாக கர்த்தரை They use பயன்படுத்துகிறார்கள். God because they can get money. அவர்கள் பணம் கிடைக்கும் என்று கர்த்தரை My பயன்படுத்துகிறார்கள். dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, they use God. They just use their talent. They go here, they go there, preach. அவர்கள் இங்கே போய் அங்கே போய் பிரசங்கிக்கிறார்கள். Their only objective is to get money. அவருடைய ஒரே நோக்கம் பணம் It's பெறும்படியாக. very easy. They can get money. மிக எளிதாக பணத்தை திரட்டி விடலாம். Very, very clearly. மிக தெளிவாக For சொல்லுகிறேன். many people, அநேகருக்கு the very presence of God is scary. கர்த்தருடைய சமூகமே மிக பயமுறுத்தலா They இருக்கிறது. just say God, God, God. அவர்கள் தேவன் 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 என்று But they சொல்கிறார்கள். don't have the fear of God. ஆனால் தேவனுடைய பயம் அவர்களுக்கு இல்லை. They don't have the fear of God. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. They can't have the joy in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் அவரால் மகிழ முடியாது. When the truth is preached, சத்தியம் பிரசங்கிக்கப்படும் they போது will run away from that place. சத்தியத்தை விட்டு ஓடி போவார்கள். Because they can't be open for the truth. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்துக்கு திறந்து இருக்க முடியாது. They can't be happy in the presence of truth. கர்த்தருடைய சத்தியத்துடைய சமூகத்திலே அவர்கள் சந்தோஷமா இருக்க They முடியாது. can't be happy in the presence of the truth. சத்தியம் இருக்கும்போது அவர்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. When the truth says don't lie, பொய் சொல்லாதே என்று சத்தியம் சொல்லும்போது they can't be happy there. அங்கே அவர்கள் சந்தோஷமா இருக்க They முடியாது. can't be happy there. அங்கே சந்தோஷமா அவர்கள் Because இருக்க முடியாது.
is not in their life. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில சத்தியம் இல்லை. Many a time people can't be happy in the presence of God. அநேக வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜனங்கள் சந்தோஷமா இருக்க What முடியாது. is the presence of God? கர்த்தருடைய சமூகம் என்ன? It is His truth. அது அவருடைய சத்தியமா It is the இருக்கிறது. presence of His word. அவருடைய வார்த்தையினுடைய சமூகமா It இருக்கிறது. is His countenance. அவருடைய முகமா இருக்கிறது. When you know the Lord is looking at you, கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கும் when போது, you know the Lord is looking at your deal, கர்த்தர் உங்களுடைய செய்கைகளை பார்க்கிறார் என்று when அறிந்திருக்கும் you know போது, the Lord is looking at your business, உங்களுடைய தொழிலை கர்த்தர் பார்க்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கும் போது, my dear brother, my dear sister, அருமையான சகோதரனே can சகோதரி, you be happy at it? அதிலே நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியுமா? Can you be happy at it? அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட முடியுமா? You are sitting and talking with somebody, நீங்கள் உட்கார்ந்து யாரோட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், and you are talking about somebody, யாரோ ஒருவரை குறித்து பேசுகிறீர்கள், and the Lord comes there. கர்த்தர் அங்கே வருகிறார். Will you be happy then? அங்கே நீங்கள் சந்தோஷமா இருக்க Will you முடியுமா? be put to otherwise will you be put to shame there? அல்லது அங்கே வெட்கப்படுவீர்களா? My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே I tell சகோதரி, you the truth. நான் உண்மையை It's சொல்லுகிறேன். not that all Christians are happy at the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதல்ல. It's impossible for all Christians to be happy at the presence of God. எல்லா கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கிறது Because சாத்தியமாக many a இருக்கிறது. time, ஏனென்றால் if அநேக the presence வேளைகளிலே of God is with us, we can't do things, we can't speak things what we do otherwise. கர்த்தருடைய சமூகம் இருக்கும் என்றால் நாம் சமூகம் இல்லாத வேளையில செய்கிற காரியங்களை செய்ய முடியாது. Because many people love the work of the devil, their father. ஏனென்றால் அவருடைய பிதாவாகிய பிசாசனுடைய கிரியைகளை அநேகர் விரும்புகிறார்கள். They love to execute them eagerly. அவைகளை ஆவலாக செய்ய விரும்புகிறார்கள். It is in the name of Jesus. இயேசு நாமத்திலே நான் But சொல்லுகிறேன், the Uttama Asirvadam, உத்தம ஆசீர்வாதம் என்னவென்றால் always to rejoice in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கிறது. In this new year, இந்த புதிய ஆண்டிலே I tell you, நான் சொல்லுகிறேன், if you are truly a child of God, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா it's இருப்பீர்கள் only என்றால், applicable to those who want to receive this Uttama Asirvadam. இந்த உத்தம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு மாத்திரம் இது ஏற்ற ஒரு காரியம். You will rejoice in the presence of God. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறுவீர்கள். Those who are speaking against your brother, உங்களுடைய சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், and those who love that, அதை விரும்புகிறவர்கள், and those who speak against the anointed, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் விரோதமாய் பேசுகிறவர்கள், those who make money God, தேவனை பணத்தை தேவனாக்குகிறவர்கள், and those who merchandise with ministry, ஊழியத்தினாலே லாபம் தேடிக்கொள்கிறவர்கள், and those who love lies in their life, தம்முடைய வாழ்க்கையில பொய்யை விரும்புகிறவர்கள், surely they can't be happy at the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாகவே அவர்கள் சந்தோஷமா இருக்க They can't முடியாது. be happy at the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் உண்மையாக சந்தோஷமா இருக்க It's முடியாது. impossible, அது முடியாத ஒரு காரியம். because they can't do what they do if the presence of God comes there. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம் வந்தால் அவர்கள் செய்ய முடியாது, அவர்கள் செய்கிற காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது. They can't do the business what they are doing. அவர்கள் செய்கிற வியாபாரத்தை அவர்களால் செய்ய They முடியாது. can talk so many things. அநேக காரியத்தை அவர்கள் சொல்ல முடியும். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, but can they come out of writing false accounts? ஆனால் பொய் கணக்கு எழுதுறதை விட்டு அவர்கள் வெளியே வர முடியுமா? Do they believe they can inherit heaven by writing false accounts? பொய் கணக்கு எழுதுறது மூலமாக பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறார்களா? If when they write the false accounts, பொய் கணக்கு எழுதும் பொழுது if the Lord comes there, கர்த்தர் அங்கே வருவார் என்று will சொன்னால், those people be happy at the presence of God? அந்த சமூகத்துக்கு கர்த்தருடைய சமூகத்தை குறித்து அந்த மக்கள் Will சந்தோஷப்படுவார்கள். they be happy about it? அதை குறித்து அவர்கள் Can they சந்தோஷப்படுவார்கள். can they open up their accounts bill book to God? கர்த்தருக்கு அவருடைய கணக்கு வழக்குகளை காட்ட முடியுமா? They can't even show their bill book to the commercial tax or sales tax officer. இங்கே சேல்ஸ் டாக்ஸுக்கு அவர்களுடைய காரியங்களை அவர்களால் காட்ட முடியாது. How can they show their bill book to God? அவர்கள் எப்படி தேவனிடத்தில் அதை காட்ட முடியும்? My dear brother, my dear sister, அருமையான சகோதரி with சகோதரி, all love and affection I tell you, எல்லா அன்போடும் அரவணைப்போடும் சொல்லுகிறேன், they are true children of God. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். They alone can be happy at the presence of His countenance. அவர்கள் மாத்திரம் அவருடைய முகத்தினுடைய சமூகத்தினாலே அவர்கள் சந்தோஷப்பட They முடியும். can rejoice. அவர்கள் சந்தோஷப்பட முடியும். May the Lord give this Uttama Asirvadam to us. கர்த்தர் இந்த உத்தம ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாராக. And very quickly I go to number 6, ஆறாவது காரியத்தை சீக்கிரமாக that சொல்லுகிறேன். we read in verse 7. 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். For the king trusted in the Lord, ராஜா and through the mercy of the Most High he shall not be moved. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்படாதிருப்பார். In verse chapter 20 we saw, 20வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், the king said, ராஜா சொன்னார், some people put their trust in the horses, சிலர் குதிரைகளிலே நம்பிக்கை some வைக்கிறார்கள், put their trust in the chariots, சிலர் ரதத்திலே தங்களுடைய நம்பிக்கையை but I வைக்கிறார்கள். put my trust in God. ஆனால் என்னுடைய நம்பிக்கையை நான் கர்த்தரிலே I வைக்கிறேன். put my trust in God. என்னுடைய நம்பிக்கையை நான் கர்த்தரிலே I put வைக்கிறேன். my trust in God. என்னுடைய நம்பிக்கையை நான் கர்த்தரிலே வைக்கிறேன். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, he trusted God. அவர் தேவனிலே நம்பிக்கை He வைத்தார். trusted God. தேவனிலே நம்பிக்கை வைத்தார். Now because he trusted God, அவர் தேவனிலே நம்பிக்கை வைத்தபடினாலே the sixth ஆறாவது Uttama காரியம், Asirvadam, ஆறாவது உத்தம ஆசீர்வாதம், he shall not be moved. அவர் அசைக்கப்படாதிருப்பார். He shall not be moved. அவர் அசைக்கப்படாதிருப்பார். Let come what may. என்ன வந்தாலும் சரி, Let come what may. என்ன வந்தாலும் சரி, He shall not be moved. அவர் அசைக்கப்படுகிறதில்லை. Because of God's eternal, because of God's Uttama Asirvadam. ஏனென்றால் தேவனுடைய உத்தம ஆசீர்வாதத்தை நிமித்தமாக. And just I tell you the seventh one and conclude. 7வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். We read from verse 8 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், up to verse 12. 12ஆம் வசனம் வரை. Thine hand shall find out all thine enemies. Thy right hand shall find out those that hate thee. உமது கை உமது சத்துருக்களை எல்லாம் எட்டி பிடிக்கும்,
உமது வலது கரம் உம்முடைய பகைஞர்களை கண்டுபிடிக்கும். Thou hast made them as fiery oven in the time of thine anger. உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையிலே போடுவீர். The Lord shall swallow them up in his wrath, and the fire shall devour them. கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். Their fruit shall thou destroy from the earth, and their seed them among the children of men. அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரர் இல்லாதபடி ஒளிய பண்ணுவீர். You know why? ஏனென்று In தெரியுமா? verse 11 it says, 11வது வசனத்திலே சொல்கிறது, for they intended evil against thee. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். It is not actually they intended evil against God. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பொல்லாங்கு நினைத்தார்கள் என்பதல்ல, They intended evil against God's anointed. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக அவர்கள் பொல்லாங்கு When நினைக்கிறார்கள். you read chapter 20 you will understand. 20வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது புரிந்து கொள்வீர்கள். They intended evil against the king. ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் பொல்லாங்கு நினைக்கிறார்கள். For they intended evil against thee. அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைக்கிறார்கள். They imagine a mischievous, a grievous device. தீவினையை எத்தனம் பண்ணுகிறார்கள். They imagine, அவர்கள் நினைக்கிறார்கள், we do this, இதை செய்கிறோம், we do that. இதை செய்யலாம், Somehow we can destroy him. எப்படியாவது இவரை அழித்து விடலாம், Somehow we can pull him down. எப்படியாவது இவரை இழுத்து விடலாம். They imagined a mischievous device தீவினைகளை அவர்கள் எத்தனம் பண்ணுகிறார்கள், which they are not able to perform. அவர்கள் அதை ஒன்றும் வாய்க்காமல் போய்விடுகிறது. They could not perform it. அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. The weapon is formed against you, உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் but உருவாக்கப்படுகிறது, the weapon that is formed against you will not prosper. ஆனால் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போய்விடும். Therefore shalt thou make them turn their back, when thou shalt make ready thine arrow upon the strings against the face of them. அவர்களை லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேராக விடுகிறீர். You just keep your arrow straight to their face. அவருடைய முகத்துக்கு நேராக உம்முடைய அம்பை வைத்து, You just keep your arrow straight to their face. உம்முடைய அன்பை அவருடைய முகத்துக்கு நேராக வைத்து They just turn their back and run away. அவர்கள் திரும்பி ஓடுகிறார்கள். Not only he destroys them, அவர்களை அழிக்கிறது மாத்திரமல்ல, even their fruit, அவருடைய கனியும் கூட, their seed, அவருடைய சந்ததி, nothing that can be left out for a trace. ஒன்றும் ஒரு பூமியிலே இருக்கப்படாது. All your enemies will be liquidated. உங்களுடைய எல்லா சத்துருக்களும் அடிக்கப்படுவார்கள். Enemies liquidated. சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். Those who come against you in one way ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாக shall வருகிறார்கள், run in 7 ways. 7 வழியாக ஓடி போவார்கள். Those who are incensed against you, உங்களுக்கு விரோதமாக எரிச்சலா இருக்கிறவர்கள், they will be put to shame. அவர்கள் In the வெட்கப்படுத்தப்படுவார்கள். name of Jesus I tell you, இயேசு நாமத்திலே நான் சொல்லுகிறேன், not only our battle is against flesh and blood, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, even in our spiritual warfare, நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்திலும் கூட, all the enemies. I'm not talking about flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் சொல்லவில்லை. I'm not talking about men and women who are against you. நமக்கு விரோதமாக இருக்கிற ஆட்களை குறித்து நான் But சொல்லவில்லை. I'm talking about the powers and the principalities. நான் வல்லமைகளையும் கர்த்தத்துவங்களையும் குறித்து சொல்லுகிறேன். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே I'm சகோதரி, talking about the spiritual wickedness in high places. உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய துன்மார்க்கத்தை குறித்து சொல்லுகிறேன். All your enemies will be destroyed. உங்களுடைய எல்லா சத்துருக்களும் அழிக்கப்படுவார்கள். They will be put under your foot. உங்களுடைய பாதங்களுக்கு The கீழ்ப்படுத்தப்படுவார்கள். Lord gives you victory. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை So கொடுப்பார். here we see a sevenfold உத்தம ஆசீர்வாதம். இங்கு 7 விதமான உத்தம ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். The Lord prevented David with all these உத்தம ஆசீர்வாதங்கள். இந்த உத்தம ஆசீர்வாதங்களோட கர்த்தர் தாவீதுக்கு எதிர்கொண்டு போகிறார். And he sets a crown of pure gold on his head. பசும் பொன்னின் கிரீடத்தை அவருடைய தலையிலே வைக்கிறார். Even on the first day of this new year, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலும் கூட, even on the first day of this new year, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலும் கூட, my dear brother, my dear sister, அருமையான சகோதரனே in சகோதரி, the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I proclaim these உத்தம ஆசீர்வாதங்கள் to you. இந்த உத்தம ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும்படியாக நான் சொல்லுகிறேன். You asked for life. நீங்கள் ஜீவனை கேட்டீர்கள். Not only the Lord gives you life, கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறது the மாத்திரமல்ல, Lord gives you everlasting life. அவர் என்றென்றும் உள்ள தீர்க்காயுசை கொடுக்கிறார். The Lord gives you glory, His power, His holiness to you. அவர் தம்முடைய மகிமை, தம்முடைய வல்லமை, தம்முடைய ராஜரிகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். The Lord brings honor and majesty to you in this year. கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு மேன்மையையும் மகத்துவத்தையும் In the உண்டாக்குகிறார். name of Jesus I tell you, கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே the சொல்லுகிறேன், Lord brings honor and majesty to you. கர்த்தர் உங்களுக்கு மேன்மையும் மகத்துவத்தையும் You உண்டாக்குகிறார். want to have victory in your temporal battle, உங்களுடைய தற்காலிகமான யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று and the Lord விரும்புகிறீர்கள். gives you eternal blessing. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை And the தருகிறார். Lord gives you the joy of His presence all through this year. கர்த்தருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை இந்த முழு ஆண்டிலும் உங்களுக்கு கொடுப்பார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Because உண்டாவதாக. you trust in the Lord, நீங்கள் கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறபடியால் whatever may happen, நீங்கள் என்ன செய்தாலும் you shall not be moved. நீங்கள் அசைக்கப்படுகிறது You இல்லை. shall be just like a tree that is planted by the sides of water. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல் நீங்கள் You இருப்பீர்கள். shall not be moved. நீங்கள் அசைக்கப்படுகிறது இல்லை. You shall not be நீங்கள் moved. அசைக்கப்படுகிறது இல்லை. And all those who are against you. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற I'm எல்லாரும், not talking about people again. நான் ஜனங்களை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை.
And all the spirits which are working against you, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்த all ஆவிகள், those spirits will be destroyed. அந்த ஆவிகள் அழிக்கப்படும். And your eyes shall see that. உங்களுடைய கண்கள் அதை பார்க்கும். And you will rejoice in the victory the Lord gives. கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்திலே நீங்கள் மகிழ்வீர்கள். All of you turn with me to Psalm 21 verse 13. எல்லாரும் சங்கீதம் 21 அதிகாரம் 13 வசனத்துக்கு தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். All through this year you will say, இந்த முழு ஆண்டிலும் நீங்கள் சொல்லுவது, Lord, be thou exalted in thine own strength. So will we sing and praise thy power. கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் This பண்ணுவோம். was the prophecy the Lord gave to us. கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசனமாக இது இருக்கிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, you didn't know what I was going to preach, நான் என்ன பிரசங்கிக்க போகிறேன் என்று தெரியவில்லை. but the Lord said, ஆனால் கர்த்தர் சொன்னார், the Lord will rise up in his power. கர்த்தர் தம்முடைய வல்லமையிலே எழும்புவார். The Lord will rise up in his power. கர்த்தருடைய பலத்திலே எழுந்தருள்வார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In thy own strength, உம்முடைய பலத்திலே, in thy own strength, உம்முடைய சொந்த பலத்திலே you will rise. நீர் எழும்புவீர். You will arise. நீர் Let எழுந்தருள்வீர். God arise. கர்த்தர் His எழுந்தருளட்டும். enemies will be scattered. அவருடைய சத்துருக்கள் In சிதறடிக்கப்படுவார்கள். this year, இந்த ஆண்டிலே God will arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்திலே Again, in the எழுந்தருள்வார். name of Jesus, I prophesy this to you. இயேசு நாமத்திலே நான் இதை உங்களுக்கு In தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். every situation, ஒவ்வொரு சூழ்நிலையிலும், in every situation, ஒவ்வொரு சூழ்நிலையிலும், when the bulls of Bashan are round about you, உங்களை சுற்றிலும் பாஷான் நாட்டு எருதுகள் இருக்கும் பொழுது, when enemies surround you, சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் when பொழுது, the floods of the ungodly people come against you, துச்சன பிரவாகம் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது, when those who pour fire stand before you, அக்கினியை வாரி இறைக்கிறவர்கள் உங்களை சுற்றி நிற்கும் பொழுது, when they set ambushment for you, உங்களுக்கு விரோதமாக தாக்குதல்களே வரும் பொழுது, when they put snares on your way, உங்களுடைய வழியில கண்ணிகளை in வைக்கும் the பொழுது, name of Jesus I tell you, இயேசு நாமத்திலே நான் சொல்லுகிறேன், when the people come against you as a mighty flood, ஒரு பலத்த வெள்ளத்தை this போல is the Lord's prophecy to you. கர்த்தருடைய தீர்க்கதரிசனமாக All இருக்கிறது. of you listen carefully. எல்லாரும் One கவனியுங்கள். more time the Spirit of the Lord speaks to the church. இன்னும் ஒரு முறை கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு Just make a பேசுகிறார். note of this somewhere. இதை எங்கேயாவது குறித்துக் கொள்ளுங்கள். Just make a note of this somewhere. இதை எங்கேயாவது குறித்து வைத்துக் My கொள்ளுங்கள். dear brother, my dear sister, அருமையான சகோதரி you are சகோதரியே, going to be a testimony for this. இதற்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க The போகிறீர்கள். Lord will arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்திலே The எழுந்தருள்வார். Lord will arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்திலே Just எழுந்தருள்வார். write it somewhere right now. இப்பொழுது எங்கேயாவது எழுதி வைத்துக் Write it கொள்ளுங்கள். somewhere. எங்கேயாவது எழுதிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய பலத்திலே எழுந்தருளுவார். கர்த்தர் தம்முடைய பலத்திலே In the எழுந்தருள்வார். name of Jesus I tell you. இயேசு நாமத்திலே நான் Write சொல்லுகிறேன். it down, sister, somewhere. சகோதரி இதை எழுதிக் கொள்ளுங்கள். Write it down somewhere. சகோதரி இதை எழுதிக் கொள்ளுங்கள். Psalm 21:30. சங்கீதம் 21 அதிகாரம் The Lord will 11 arise. கர்த்தர் In எழுந்தருள்வார். his own strength. அவருடைய சொந்த பலத்திலே, In his own strength. அவருடைய சொந்த In பலத்திலே, your office. உங்களுடைய In அலுவலகத்திலே, your ministry. உங்களுடைய ஊழியத்திலே, In your family. உங்களுடைய குடும்பத்திலே, The Lord will arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்திலே Those எழுந்தருள்வார். who believe that, clap your hands and worship the இதை Lord. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி Surely, கர்த்தரை ஆராதிங்கள். surely. உண்மையாகவே Just worship the Lord. கர்த்தரை ஆராதித்துக் The கொண்டே Lord will இருங்கள். arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்திலே The எழுந்தருள்வார். Lord will arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்திலே So எழுந்தருள்வார். our enemies will be scattered. நம்முடைய சத்துருக்கள் Victory will சிதறடிக்கப்படுவார்கள். be wrought. ஜெயம் நமக்கு கொடுக்கப்படும். So will we sing praises for his power. அவருடைய வல்லமையை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். So will we sing and praise thy power. அப்பொழுது உங்களுடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். All through this year, இந்த வருடம் முழுவதும் we are going to sing praises for the power of God. அவருடைய வல்லமைக்கு நாம் கீர்த்தனம் அவர் The வல்லமையை கீர்த்தனம் பண்ண power, the போகிறோம். power that divides the Red Sea. செங்கடலை பிளக்குகிற அந்த The வல்லமை, power that makes way in river Jordan. யோர்தான் நதியில வழியை உண்டாக்குகிற அந்த The வல்லமை, power that can destroy the fort of Jericho. எரிகோ கோட்டையை உடைக்கக்கூடிய அந்த The வல்லமை, power that can turn water into wine. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற வல்லமை, Today, இந்த நாளிலே, tomorrow, நாளை, day after tomorrow, நாளை மறுதினம், in February, பிப்ரவரி in மாதத்திலே, March, மார்ச்சிலே, all through this இந்த year, வருடம் முழுவதும், and all the days to come in your life, வருகிற எல்லா நாட்களிலும் you shall praise his power. அவருடைய வல்லமையை நீங்கள் கீர்த்தனம் பாடுவீர்கள். Let the church say amen to you. சபை அதுக்கு ஆமென் என்று சொல்லட்டும். Again and again the same words come. மறுபடி அதே வார்த்தைகள் வருகிறது. The Lord will arise in his own strength. கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்தில் எழுந்தருள்வார். The Lord will arise in his own strength. கர்த்தருடைய சொந்த பலத்தில் The எழுந்தருள்வார். Lord arises. கர்த்தர் எழும்பும் பொழுது Enemies will be scattered. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். So you will sing unto the Lord and praise his power. நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை கீர்த்தனம் பண்ணி பாடுவீர்கள். Shall we close the word? நம்முடைய கண்களை மூடுவோம்.